பிள்ளைகளே, பரீட்சை வினாத்தாட்களை செய்து பழகலாம். அதை பழகிக்க பல கேள்விகளை எப்படி எதிர்கொள்வது என்ற மனப்பக்குவம் உங்களுக்கு ஏற்படும். எல்லாவற்றையும் சேர்த்து ஒரு இடத்துல படிக்கிற ஒரு சந்தர்ப்பமும் கிடைக்கும். பேப்பர் செய்கிறது எவ்வளவோ பயன் கூட. நீங்கள் அதனை கற்று பயனடையுங்கள். பாருங்கள், கற்றலூக்கி செயலட்டையில மிகச்சரியான விடையின் கீழ் கோடிடுக. முதலாவது வினா, மிகச்சரியான விடையின் கீழ் கோடிடுக. பாருங்கள், 1. பின்வருவனவற்றுள் உயிரெழுத்துக்களை கொண்ட தொகுதி அல்லாதது எது? கேள்வி, பின்வருவனவற்றுள் உயிரெழுத்துக்களை கொண்ட தொகுதி அல்லாதது எது? இவை ஆரம்ப காலத்துல படிச்சிருக்கிறோம். உயிரெழுத்துக்கள் சொன்னால் ஆனா ஆவண்ணாவிலிருந்து ஒவ்வொன்னா வரைக்குமான 12 எழுத்துக்கள் என்று எங்களுக்கு சரியாக தெரியும். அப்ப இந்த தொகுதிக்குள்ள பாருங்கள், ஈனா, ஈயன்னா, ஊனா, ஏனா, ஐயன்னான்ற தொகுதிகள் எல்லாம் உயிரெழுத்துக்கள் என்று எங்களுக்கு துல்லியமாக தெரியும். அப்போ உயிரெழுத்து அல்லாத தொகுதி எது என்று சொல்லித்தான் கேட்ட கேள்வி. அதனால நாங்கள் இது உயிரெழுத்து உள்ள தொகுதி, இந்த விடை தவறாது. அடுத்த வினா கேள்வி விடையை பாருங்கள். ஆவண்ணா, ஏன்னா, ஓவண்ணா, ஔவண்ணா, ஏனா, இவையும் உயிரெழுத்துக்கள் கொண்ட தொகுதி. உயிரெழுத்துக்கள் கொண்ட தொகுதி என்பதால இந்த வினாவும் இந்த விடையும் சரியானதாக வராது. உயிரெழுத்துக்களை கொண்ட தொகுதி அல்லாத தொகுதி என்று சொன்னதால இக்கண்ணா, இங்கன், இச்சன்னா, இத்தன்னா, இட்டன்னா, உப்பன்னா, இந்த தொகுதி என்ன எழுத்து? குத்து போட்ட எழுத்துக்கள் எல்லாம் என்னன்னு படிச்சிருக்கிறோம்? மெய்யெழுத்துக்கள். இது உயிரெழுத்துக்கள், இது மெய் எழுத்துக்கள்னு படிச்சிருக்கிறோம். அப்ப இதுல கேட்ட கேள்வியில உயிரெழுத்து அல்லாத தொகுதி எது? பாருங்கள். ஓகே, அடுத்ததை பாருங்கள். இல்லம், மனை, அகம் என்பன குறிப்பது. ஆல்ரெடி உங்களுக்கு இந்த ஒத்த சொற்கள் படிப்பிக்கைக்குள்ள தந்திருக்கிறேன். இல்லம், மனை, அகம் என்பன குறிப்பது நித்திரை. இல்லம் நித்திரை என்று சொல்லி குறிப்போம். இது தவறான விடை. வீடு, இதுதான் சரியான மிகச்சரியான விடை. இல்லம் என்று சொன்னாலும் வீடு, மனை என்றாலும் வீடு, அகம் என்றாலும் வீடு, வாசம், குடி என்று கணக்கு படிச்சினாங்க. ஓகே, அப்ப இதுதான் சரியான விடை. வாசல், அதுவும் தவறானது. 3 பாருங்கள். வீராங்கனை என்பதன் எதிர்பார்ச்சொல் யாது? வீராங்கனை டக்கண்டு எங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். வீராங்கனைனா வீரன், வீராங்கனை என்று நாங்க டக்கண்டு எதிர்பார்ச்சொல்ல படிச்சிருக்கிறோம். வீராங்கனன் என்ற ஒரு சொல் இல்லவே இல்லை. வீரி, வீரி என்று சொல்றது வீராங்கனைய பேச்சு மொழியில சொல்ற ஒரு சொல் தான் வீரி. சாதாரண பேச்சு மொழியில வீரி, 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 வாராள் கிட்டிக்காரி என்று சொல்லி சொல்லுவோம் வீரியன். ஆனா அது பேச்சு மொழி தவிர எழுத்து மொழி அல்ல. அப்ப வீராங்கனை என்பதற்கு பொருத்தமான சொல் வீரன். வீரன், வீராங்கனை. அப்ப வீரனுக்கு கீழே நீங்க போடணும். பாருங்க, மயக்கமாகத்தான் உங்களுக்கு தருவார்கள் விடையை. அடுத்த பாருங்க. இல்லை என கூறாது பிறருக்கு வாரி வழங்குபவர் யார்? இல்லை என கூறாது பிறருக்கு வாரி வழங்குபவர் யார்? பாருங்கள், யார் வந்தாலும் கேட்டால் இல்லை என்று சொல்லாமல், முகம் முறிக்காது, ஒரு ஆக்களுக்கு இல்லை என்று சொல்றதே ஒரு பெரிய தன்மான பிரச்சனையாக யோசிச்சு தன்னிட இருக்கிறத கூட அள்ளி வழங்குற பழக்கம் உடையவர்கள் இருக்கிறார்கள். அவர்களுக்கு ஒரு நல்ல உத்தமமான பெயர் உண்டு. எது? வள்ளல். முதலாவது விடை வள்ளல். அடுத்ததுகளையும் பார்த்துட்டு வருவோம். ஊதாரி, செலவு செய்பவன், அளவுக்கு அதிகமா செலவு செய்பவனை ஊதாரி என்று சொல்லுவோம். பிரதிவாதி, இது வாதி, பிரதிவாதி. எங்க நீதிமன்றங்கள்ல வழக்காடுபவர்கள்ல வாதி, பிரதிவாதி என்று சொல்லி சொல்லுவோம். இது வள்ளல். இதுதான் சரியான விடை. ஓகே, அடுத்த 5வது வினாவை பாருங்கள். தளபாடம் தச்சன். அவதானியங்கள், தளபாடம் தச்சன், தளபாடம் செய்பவர் தச்சன் என்பது போன்று தந்திருக்கிற விடைகளை இதே மாதிரி ஒரு பொருள்பட எந்த சொற்கூட்டம் வருதுன்னு பார்க்கலாம். வீடு, சுவர். வீடு, சுவர், இதுல செய்பவரும் ஆளும் வருகிறதா? இல்லை. ஆபரணம், பொற்கொல்லர். ஆபரணம், பொற்கொல்லர். ஆபரணம் செய்பவர் பொற்கொல்லர். தளபாடம் செய்பவர் தச்சர் என்பது போல ஆபரணம் செய்பவர் பொற்கொல்லர். ஆபரணம், பொற்கொல்லர். இந்த விடை சரியானது. அதை விட இன்னும் மற்ற விடையையும் பார்த்துட்டு வருவோம். பாருங்கள். சிலை, ஓவியன். சிலை செய்பவன் யாரு? சிற்பி. இதுல சிற்பி வந்திருந்தால் சரியான விடை வந்திருக்கும். இது தவறான விடை. சிலை, ஓவியன் விரைகிறேன். ஓவியத்தை தான் ஓவியன் விரைவன். அப்ப சரியான விடை ஆபரணம், பொற்கொல்லன். தளபாடம் தச்சன், ஆபரணம், பொற்கொல்லன். ஓகே, அடுத்ததை பாருங்கள். மரம், பலகை. பாருங்கள்,
மரத்தில் இருந்து கிடைப்பது பலகை, எடுப்பது பலகை. மரம், பலகை என்பது போன்று மண், குடம். மண்ணில குடம் தயாரிக்கலாம், மரத்துல பலகை எடுக்கலாம், மண்ணில குடம் செய்யலாம் என்ற மாதிரி அர்த்தம் வரும். இன்னும் மறுபடியும் கடல், நீர். இது செய்யற மூலப்பொருளும் இதுவும் இல்லை. இது செய்யற கடல் வந்து நீர் இருக்கிற இடமும் நீரும், இது தவறானது. கால், நடை, இதுவும் தவறானது. ரெண்டும் செயலை குறிக்கிற ஒரு விஷயம். இதுதான் சரியான விடை. மண்ணில இருந்து குடம் தயாரிக்கலாம், மரத்தில இருந்து பலகை எடுக்கலாம், மண்ணில இருந்து குடம் செய்யலாம். இது சரியான விடை. அடுத்ததை பாருங்கள். கூட்டு மொழியில நாக்கு, சுவை. நாவில இருந்து நாக்கு செய்கிற தொழில் சுவையை அறிகிறது. நாக்கு, சுவை. அதே மாதிரி பாருங்கள், மூக்கு, சளி. மூக்கு ஒரு பொருள், ஒரு உறுப்பு, அதனுள் இருப்பதுதான் சளி. இது தவறான விடை. விரல், நகம். விரலில நகம் என்ற உறுப்பு இருக்கிறது, நகம் என்ற பகுதியும் ஒட்டி இருப்பது, இதுவும் தவறான விடை. கண், பார்வை. பாருங்கள், கண்ணின் தொழில் பார்வை, நாக்கின்ற தொழில் சுவை. கண்ணின்ற பார்வை, கண்ணின்ற தொழில் பார்வை. அப்ப சுவை, நாக்கு, சுவை, கண், பார்வை. இதுதான் சரியான விடை. அடுத்ததை பாருங்கள், 8வது வினாவை. பலவின் பால் சொல் ஒன்று, பின்வருவனவற்றுள் எது? பாருங்கள், திணைகள்ல உங்களுக்கு தெரியும் உயர்திணை, அகரிணை இருக்கு. உயர்திணை மனிதர்களை குறிப்பதெல்லாம், மனிதர்களும் அதற்கு மேற்பட்ட பகுத்தறிவு உள்ளதெல்லாம் உயர்திணைக்குள்ள வரும். இப்ப எங்களுக்கு தேவையானது பலவின் பால். பலவின் பால் எதுக்குள்ள வரும்? அகரிணைக்குள்ளதான் வரும். அகரிணைக்குள்ள பலவின் பால். ஒன்றன் பால் என்றா ஒன்றை குறிப்பது, பலவின் பால் பலதை குறிப்பது என்று சொல்லி படிச்சிருக்கிறோம். அப்ப இப்ப நாங்கள் பலவின் பால் கண்டுபிடிக்க போறோம். மாணவர்கள், இது எந்த திணைக்குள்ள வரும்? உயர் திணைக்குள்ளேயும் உயர் ஆண் பால் பலர் பாலுக்குள்ளேயும் வரும், பலவின் பாலுக்குள்ள வராது. மாடுகள், மாடுகள் வந்து பலவின் பால். ஒன்றன் மாடு என்று சொன்னால் அது ஒன்றன் பால். அகரணியில இருக்கிற ஒன்றை குறிப்பது மாடு என்று ஒன்றன் பால் என்றிருப்போம். மாடுகள் என்று சொன்னால் பலவின் பால். இதுதான் சரியான விடை. இங்கே அடுத்த விடையும் தந்திருக்கிறார்கள், அதையும் பார்த்து கொண்டு போவோம். ஆசிரியர்கள். ஆசிரியர்கள் டக்குன்னு துல்லியமா சொல்லுங்கள். ஆசிரியர்கள் உயர்திணைக்குள்ள வரும். இதுக்குள்ள வரும், பலர் பாலுக்குள்ள வரும். அப்ப அதனால இதுவும் தவறான விடை. சரியான விடை பலவின் பால் சொல்லொன்று மாடுகள். ஓகே. அடுத்த 9வது வினாவை பாருங்கள். குணப்பெயரை குறிக்கும் சொல். குணப்பெயர் உங்களுக்கு தெரியும், பொருள், இடம், காலம், சினை, குணம், தொழில் என்று சொல்லி குணப்பெயர். நாங்கள் 6 விதமான பெயர் சொற்கள் 6 விதமாக படிச்சிருக்கிறோம், தெரிஞ்சு வச்சிருக்கிறோம். அப்போ குணத்தை பற்றி சொல்லுவது, அது இந்த குணங்குறிகளை பற்றி சொல்வது. மேசை ஒரு குணமா? இல்லை, அது ஒரு பொருள், பொருள் பெயர். இரக்கம், இது ஒரு இரக்கம், ஒரு குணம், குணத்தை அறிவிக்கும். அழுதல், அழுதல் வந்து என்ன? ஒரு வினை சொல், வினையை குறிக்கிறது. அப்ப இதுல குணத்தை குறிக்கிற சொல் வந்து இரக்கம், குணப்பெயர். பூசக அரும்பு. 10வது வினா. பூசக அரும்பு என்பதை சேர்த்து எழுதினால், பூசக அரும்பு என்பதை சேர்த்து எழுதினால் பூ அரும்பு தவறானது. இப்ப நீங்களே சொல்லுங்க, இங்கெல்லாம் விடத வேண்டாம். பூசக அரும்பு, பூ வரும்பு. என்னென்னு சொல்லுவோம்? பூ வரும்பு. இந்த ஆனா வானாவாக திரிவடைந்து விடும். அப்ப பாருங்கள், பூவரும்பு, பூவரும்பு. பூ இஞ்சரும்பு, பூஞ்செரும்பு. இது வந்து தவறான விடை. பூ அரும்பும் தவறான விடை. பூ வரும்பு தான் சரியான விடை. 11வது வினாவை பாருங்கள். கண்ணில் இடும் எழுத்து. கண்ணில் இடும் எழுத்து உங்களுக்கு வினோதமா தரப்பட்டிருக்கிறது. கண்ணில் இடுகிறது என்ன? மை. கண்ணில் நீங்க என்ன எழுதுறது? கண்ணில் எழுதுவது மை. அப்ப கை, நா, மை. பாருங்கள், கண்ணிலிடும் எழுத்து மை. மெல்லின எழுத்து உள்ள சொல். கவனியுங்கள், மெல்லின எழுத்து உள்ள சொல். எங்களுக்கு வல்லினம், மெல்லினம், இடையினம் என்று சொல்லி எங்களோட எழுத்துக்கள் 18ஐயும் 3ஆக பிரிக்கப்பட்டிருக்கு. கானா, சானா, டானா, தானா, பானா, ரானா. கசடத பற என்று சொல்றது அது இறுக்கமான எழுத்து, வல்லினம். சரி. ஞன, நமன மெல்லினம். ஜரள வளல, ஜரள வளல இடையினம். ஞன, நமன மெல்லினம் என்று சொல்லி தரப்பட்டிருக்கிறது. அப்ப இந்த என்னன்றது எழுத்துக்கள் வந்து மெல்லினத்துக்குள் அடங்கும். இக்கன்னா, கூனா எல்லாம் வல்லினத்துக்குள் அடங்கும். இல்லைன்னா இடையினத்துக்கு அடங்கும். அப்ப உங்களுக்கு தெரிய வேணும். அம்பு, அம்பு. இதுல வர
உம்மன்னா என்ன எழுத்து? மெல்லினம். இக்கன்னா தேக்கு, தேக்குல மாற இக்கன்னா வல்லினம், இக்குன்றது வல்லினம். கல்வி இதுல வர இல்லன்னா இடையினம். இக்கன்னா வல்லினம், இல்லன்னா இடையினம், உம்மன்னா மெல்லினம். அப்போ உங்களுக்கு தெரியணும் மெல்லினம் அம்பு. பாருங்கள் 14வது வினாவை பாருங்கள். உலகில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்திய கொரோனா நோயிலிருந்து நம்மை பாதுகாக்கும் வழிமுறைகள் 3 எழுதுக. உலகில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்திய கொரோனா நோயிலிருந்து நம்மை பாதுகாக்கும் வழிமுறைகள் 3 எழுதுக. கொஞ்ச காலமாக எங்களை போட்டு உலுக்கி எடுத்த ஒரு நோய் கொரோனா நோய். அந்த நோயிலிருந்து பாதுகாக்கிற வழிமுறைகளை எங்களுக்கு நிறைய பாடமாகவே வந்துட்டு. நீங்கள் எல்லாருமே கொரோனா குழந்தைகளா தான் இருப்பீங்க. என்னன்னு சொன்னா நாங்கள் அந்த கால பகுதிக்கு அப்புறம் அந்த குழந்தைகளை தான் நீங்கள். அப்ப அதனால அதிலிருந்து பாதுகாக்கிற வழிமுறைகளை நாங்கள் இலகுவா எழுத தெரிஞ்சு வச்சிருக்கணும். உங்களுக்கு தெரியும், நான் ஆல்ரெடி ஒவ்வொரு ஷார்ட் வீடியோவிலையும் கட்டுரை போட்டு கொண்டிருக்கிறேன். கட்டுரை எழுதி பழகலாம் பாருங்கள், இவ்வளவு கட்டுரை தந்து கொண்டிருக்கிறேன். அதனால உங்களுக்கு இலகுவா கட்டுரை எழுத தெரிஞ்சிருக்கணும். பாருங்கள், ஒவ்வொரு வசனமும் 4 சொற்களுக்கு குறையாது இருத்தல் வேண்டும். எழுவாய், பயனிலை, செய்யப்படு பொருள், அடைமொழி என்ற சொற்கள் 4 சொற்களுக்கு குறையாமல் இருக்க வேண்டும். பாருங்கள், வழிமுறைகளை பார்ப்போம். முகமூடி அணிந்து எமது சுவாசத்தை பாதுகாக்க வேண்டும். நாங்க மாஸ்க் அணிய வேண்டும். பாருங்கள், அப்போ எழுதுவோம். பாருங்கள், முகமூடி அணிந்து எமது சுவாசத்தை பாதுகாக்க வேண்டும். ஓகே, அடுத்த கேள்வி. அடுத்தது என்ன? கொரோனாவை பற்றி இன்னொரு வசனம் சொல்லுவோம். கண்டிப்பா செய்ய வேண்டியது கைகளை சுகாதாரமாக கழுவ வேண்டும். கைகளை சுத்தமாக சவர்க்காரமிட்டு கழுவுதல் வேண்டும். கைகளை சுத்தமாக சவர்க்காரமிட்டு கழுவுதல் நன்று. அடுத்தது பாருங்கள், டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணணும். நாங்கள் ஒரு ஆளுக்கு கோவிட் ஒரு ஆளுக்கு இது இருக்குன்னு சொல்லி கண்டால் நாங்கள் அவருக்கு இடையிலான தொடர்பை என்ன செய்யணும்? தூரமாப்படுத்தணும். மிக அண்மையில நெருக்கமாக அதை பாடசாலையில இருக்கிற மாதிரி நெருக்கி இருக்க முடியாது. நாங்கள் அப்படி ஒரு 2 அடி அவர்களிட இருந்து 3 அடி தூரமாகத்தான் இருக்க வேண்டும். அப்ப இருவருக்கு இடையான இடைவெளி பேணப்பட வேண்டும். முக்கியமான விடயம். பாருங்கள், இருவருக்கு இடையே இடைவெளி பேணுதல் வேண்டும். கவனியுங்கள், நாங்கள் சின்ன 3 வசனங்கள் எழுதி பார்த்து முகமூடி அணிந்து எமது சுவாசத்தை பாதுகாக்க வேண்டும். கைகளை சுத்தமாக சவர்க்காரமிட்டு கழுவுதல் நன்று. 3வது, இருவருக்கு இடையே இடைவெளி பேணுதல் வேண்டும். இன்னும் நிறைய விடயங்கள் இருக்கு. எங்களுக்கு நாங்கள் இப்ப 3 கேட்டபடியால் நாங்கள் 3க்கு கொடுக்க நீங்கள் தயாராக இருக்க வேண்டும். சரியா? ஓகே, சானிடைசர் பாவிக்கிற நாங்கள். அடுத்தது பல மூலிகை தேநீர்கள் குடித்த நாங்கள், தொண்டை குழியை பாதுகாப்பதற்காக அப்படியான விஷயங்கள், இஞ்சி கூடுதலா பாவிச்சு நாங்கள் அதுகளையெல்லாம் மேலதிகமா தெரிஞ்சு வச்சு கொள்ளுங்க. ஆனா எழுதுறது 3 கேள்விக்கு 3 வசனங்கள் எழுத தயாரா இருங்கள். ஓகே.